இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷமே மலிஷ்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம் பிடிச்சிருக்கு. நீயே பாரு, பைத்தியம் பிடிச்சிருக்கா. முதல்ல இத விடாத, முதல்ல கைய விடு. விடு லட்சுமி. மலிஷ்கா, உனக்கு அடிபட்டுடும். பட்டாலும் பரவாயில்ல, சொன்னா கேளு. உனக்கு பட்டதான் ஆகணும். விடுன்னு சொல்லு. மலிஷ்கா விடு. ஏன் இப்படி பண்ற? மலிஷ்கா, மலிஷ்கா, என்னாச்சு? நான் லட்சுமியை கொலை பண்ணிட்டேன். லட்சுமியை கொன்னுட்டியா? அங்க பாரு. எங்க? டேய், அங்க பாரு, இடியட் அவ செத்து கிடக்கறா. அங்க பாரு. உள்ள எங்கேயாவது இருக்காளா? இதோ இங்க இருக்காளே. ஓ ஓ, ஹலோ. யார கொன்ன, எப்படி கொன்ன, எங்க கொன்ன? லட்சுமி நீ கொன்னுட்டியா? அவதான் வரவே இல்லையே. வரலையா? கனவு காண்றியா? இங்க பாரு, நான் நிக்கிறேன், தெரியுதா? பல்விந்தர் எப்படி ஹேண்ட்ஸமா இருக்கானா? தெரியலையா? நோ 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 லட்சுமி. அக்கா உண்மையாவே போனை மறந்து வச்சுட்டு ஐ நோ, போயிருக்கா. சாத்தியம் தான், பட் என் மனசு என்னவோ சொல்லுது. ஐ டோன்ட் நோ. ஆயுஷ், ஆயுஷ் என்னாச்சு? ஆயுஷ், நீ எங்க ஓடி போற? நில்லு. அண்ணி எங்க போயிருந்தீங்க? யார் நீங்க? இல்ல, அது நீங்க என்னோட அண்ணி நினைச்சவங்கள. ஐம் so sorry. ஆயுஷ், ஆயுஷ், நீ எனக்கு புரிய வைக்கிற, ஆனா நீயே குழம்பி இருக்க. நீ கவலைப்படாத, அக்கா கிடைச்சிருவா. உன்னோட அண்ணி உனக்கு கிடைச்சிருவாங்க. டாக்டர், என் வைஃபுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. இவ மயங்கிட்டா. ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இவ கண்ணு கூட திறக்கல, என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். எப்படியாவது குணப்படுத்துங்க ப்ளீஸ். என்னாச்சு? ஸ்டெதஸ்கோப் எடுங்க. டாக்டர், குணமாயிடுவால? ஷாலு, ஷாலு, என்ன? ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஏய் லூசு, நம்ம ரெண்டு பேரும் ஏன் அப்படி இருக்கோம்? நீ என்ன பாத்துக்கிற, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு தெரியுதா ஷாலு, நம்ம ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்த அண்ணியை தேடணும். நாம தைரியமா இருக்கணும். ஓகே? ஏய், சே ஓகே. லுக் அட் மீ. சே ஓகே. சொல்லுங்கறல்ல. சே ஓகே. சொல்லு. ஓகே. குட். ஐ ஸ்வேர், என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவாளா? என்னால நம்பவே முடியல. அன்புக்காக மனுஷன் என்ன வேணாலும் செய்யலாம். வீடு, குடும்பம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, தன்னையே மறந்துடுவாங்க. இப்ப மலிஷ்காவும் இந்த மாதிரி தான் ஏதோ பண்றா. எனக்கு பயமா இருக்கு. அவ போலீஸ் கிட்ட மாட்டிப்பாளோன்னு பயமா இருக்கு. மாட்டிக்கிட்டா அப்புறம் மொத்த லைஃபும் பாழாயிடும். அவளுக்கு நான் எப்படி புரிய வைக்க? என் கையில இப்ப எதுவுமே இல்லை. நான் என்ன செய்ய? ஒரு விஷயத்தால தான் மலிஷ்காவை திரும்ப கொண்டு வர முடியும். ரிஷியும் மலிஷ்காவும் ஒன்னா சேர்ந்துட்டா. ஐ ஜஸ்ட் ப்ரே காட் இது சீக்கிரம் நடக்கணும். ரிஷியும் மலிஷ்காவும் ஒண்ணு சேரலனா இவ இதே பைத்தியக்காரத்தனத்தை தான் பண்ணுவா. உயிர் இருக்கிற வரைக்கும்
ரிஷியை அடைய இவ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. டாட் நிஜமாவே எனக்கு எதுவும் புரியல. என்ன நடக்குது? எல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிரும்பா. லக்ஷ்மிக்கு மயக்கம் தெளியட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும். டென்ஷன் ஆகாம பொறுமையா இரு. ஆனா டாட் இவ அங்க மோசமான நிலைமையில இருந்தா, ரோட்ல, அதுவும் நடு ரோட்ல இருந்தா. நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் ரொம்பவே பயந்து போயிட்டேன். இந்த நேரத்துல ரிஷிக்கு மலிஷ்கா கிட்னாப் ஆன விஷயமும் அந்த படி லக்ஷ்மி மேல விழுந்ததும் தெரியவே கூடாது. முதல்ல இவன் நார்மல் ஆகட்டும். டாட், இப்போ ஆயுஷ் ஏதோ சொல்லிட்டு போனால, அவ லக்ஷ்மி எங்க தேடி போனா? அது வந்து ரிஷி, நீ இப்ப இத பத்தி எல்லாம் யோசிக்காத. இல்ல டாட், அவன் லக்ஷ்மியை தேடி போனன்னு சொன்னால. ஒருவேளை லக்ஷ்மி எங்கேயாவது தொலைஞ்சிட்டாளா? அது தொலைஞ்சதானே தேட முடியும். எங்க போனா? ரிஷி, அது எங்களுக்கும் தெரியாது. இப்போதைக்கு லக்ஷ்மிக்கு மயக்கம் தெளிய வைக்கிறத தான் நாம பார்க்கணும். டாடி, இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப புரியாத விஷயம், ஆயுஷ் லக்ஷ்மியை தேடி போனேன்னு சொன்னால, அப்ப கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. லக்ஷ்மி எங்கேயோ போயிருக்கா, அண்ட் ஆயுஷ்க்கும் அவ கிடைக்கல. அவ எங்க போயிருந்தா? ஏன் இவ்வளவு யோசிக்கிற ரிஷி? மாம், பிகாஸ் ஐ எம் worried. லக்ஷ்மி நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, லக்ஷ்மி இப்படி மோசமான நிலைமையில பார்த்தனா அதுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் தானே மாம். அண்ட் லக்ஷ்மியோட பொறுப்பு என் கையில இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆயுஷ் ப்ரோ, என்னாச்சு? அண்ணி ஓகே தானே? நல்லா இருக்கா? அம்மா, ரூம்ல என்ன சொன்ன? அது லக்ஷ்மி கிடைக்கலன்னு சொன்னீங்க. ஓ அதுவா ப்ரோ, ஆக்சுவலி அதுன்னு இழுக்காத. உண்மையை மட்டும் சொல்லு. என்ன விஷயம், என்னாச்சுன்னு சொல்லு. ப்ரோ, மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு யாரு கிட்னாப் பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? நோ ஐடியா ப்ரோ. ஆனா யார் மேல பழி விழுந்துச்சுன்னு தெரியுமா? எனிவே நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. அதான் பழகிடுச்சு. லக்ஷ்மி அண்ணி மேல தான் பழி போட்டாங்க. ஆயுஷ், ரிஷி எங்க இருக்கான்? மாமி, அவரு வெளியே போயிருக்காரு, ஏதோ வேலையா. வெளியே போயிட்டானா? எங்க போனா? அவரு அத சொல்லல, சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு, அவ்வளவுதான். ஆண்டி, நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை. உங்ககிட்ட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. என்ன ஆச்சு ரிஷி? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். லக்ஷ்மி மேல பழிய போட்டீங்களா? அதுவும் நீங்களா? லக்ஷ்மிக்கு எதிரா போட்ட கம்ப்ளைண்ட்டை நானும் திரும்பி வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் அப்புறமா ரியலைஸ் பண்ணேன், நான் ஹைப்பர்ல டென்ஷன் ஆகி அவ மேல கேஸ போட்டுட்டேன். அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. பட் யூ நோ வாட், மலிஷ்கா ரூம்ல லக்ஷ்மியோட இயரிங் கிடைச்சது. இப்ப நீயே சொல்லு, சந்தேகம் வரத்தானே செய்யும். இன்னும் சொல்ல போனா ரிஷி, இப்ப நான் போய் அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப வாங்கிட்டாலும் போலீஸ் மலிஷ்காவை தேடுவாங்க. அதோட லக்ஷ்மி பிரைம் சஸ்பெக்டா இருக்க போறா. அதனால நான் கம்ப்ளைண்ட திரும்ப வாங்கறதால ஒரு பிரயோஜனம் இருக்காது. How does it matter? ரிஷி ரிஷி தப்பா எடுத்துக்கிட்டான்னு தெரியுது. ரிஷிய தன் பக்கம் இழுக்க மலிஷ்கா தேவையான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. ஆனாலும் எப்ப பாரு ஃபெயில் ஆயிடுறா.